லாஸ்ட் வீடியோல நம்ம புக் ஷேடோ பத்தி பார்த்தோம். அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா மேல காட்டுல அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. இந்த வீடியோல நம்ம லிஸ்ட் ஸ்டைல் பத்தி பார்க்க போறோம். லிஸ்ட் ஸ்டைல் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ரெக்கமெண்டட் கார்ட்டை வந்து ஸ்டைல் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்கமெண்டட் கார்ட் உள்ளுக்கு இருக்கிற நம்மளோட H1க்கு கிளாஸ் நேம் கொடுத்துருவோம். கிளாஸ் நேம் வந்து பிளான் டைட்டில் அண்டர்ஸ்கோர் ஹைலைட். இப்போ இந்த கிளாஸ் நேம் நம்ம CSSல போட்டு ஸ்டைல் பண்ணலாம். எங்க போடலாம் அப்படின்னா பிளான் ஹைலைட் கீழே. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ரெக்கமெண்டட் அப்படின்ற இந்த H1க்கு எனக்கு வெள்ளை கலர் பேக்ரவுண்ட் வேணும். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட். சேஃப். ஓகே, வெள்ளை கலர் பேக்ரவுண்ட் கிடச்சிச்சு. இப்போ border radius 8 பிக்சல். ஸோ 4 பக்கத்துமே நம்மளுக்கு 8 பிக்சல் வந்து border radius இருக்கும். அப்புறம் எனக்கு box shadow வேணும். box shadow வந்து நம்ம இந்த காட்டுக்கு போட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி திக்கான ஒரு ஷேடோ. இந்த ஷேடோ தான் நம்ம இதுக்கும் போட போறோம். அதாவது இந்த பார்டரும் நான் காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த box shadow நான் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். சேஃப். ஓகே, கூல். இப்போ நம்ம இந்த ரெக்கமெண்டட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. நம்ம வந்து இந்த ரெட் கலர் கொடுப்போம். அதாவது இந்த கலர் வந்து காப்பி பண்ணி இதுல வந்து கலர் அப்படின்னு டைப் பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா சேஃப். ஓகே, ரெக்கமெண்டட் அப்படின்ற இந்த H1 வந்து ரெட் கலர்ல மாறிச்சு. இப்போ பேடிங் 8 பிக்சல் கொடுப்போம். 8 பிக்சல். சேஃப். ஓகே, இப்போ கேப் இருக்கு நம்மளுக்கு சுத்தி. ஸோ இந்த ஸ்டைல் வந்து எனக்கு பிடிக்கும், அதனால நான் இப்படி செஞ்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கங்க. அன்லெஸ் இதுல இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டைல் வந்து ஓவர் ரைட் பண்ணாம இருந்தா போதும். அடுத்ததா இங்க இருக்கலாம் இந்த புல்லட் பாயிண்ட். ஸோ இதை தான் நம்ம இப்போ ஸ்டைல் பண்ண போறோம். இதை ஸ்டைல் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஸ்டைல் வேணும். ஸோ லிஸ்ட் ஸ்டைல் பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பாடி உள்ளுக்கு 2 செக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு, அதுல ஒரு 4 லிஸ்ட் வச்சிருக்கோம். ரெண்டாவது செக்ஷன் வந்து ஆர்டர் லிஸ்ட் இருக்கு, அதுல ஒரு 4 லிஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ இங்க ப்ரௌசர்ல பாத்தீங்கன்னா இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட், இது வந்து ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா புல்லட் பாயிண்ட்ல இருக்கும். ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா 1 2 3 4 இந்த மாதிரி டிஃபால்ட்டா இதான் இதோட ஸ்டைல். ஆர்டர் லிஸ்ட் பத்தி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட HTML கோர்ஸ்ல இதை பத்தி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதோட லிங்க் நம்ம மேல கார்ட்ல நான் கொடுக்குறேன். அதை தட்டி நீங்க அன்ஆர்டர் லிஸ்ட்னா என்ன, ஆர்டர் லிஸ்ட்னா என்ன பார்த்துட்டு வாங்க. ஸ்டில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டைல் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த லிஸ்ட் ஸ்டைல் வேணும். அதை பத்தி என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட புல்லட் பாயிண்டும் சரி, நம்மளோட இந்த ஆர்டர் லிஸ்டும் சரி ஒன்னா பக்கத்துல இருக்குமா. ஆனா நீங்க டெக்ஸ்ட் அலைன் சென்டர் இப்படி பண்ணீங்கன்னா அந்த லிஸ்ட் ஐட்டம் மட்டும் தான் சென்டருக்கு போவோம். அதுல இருக்கிற புல்லட் பாயிண்டும் இல்லைன்னா நம்பர்ஸும் வந்து சென்டருக்கு போகாது. ஏன்னா இந்த புல்லட் பாயிண்டும் சரி நம்பர்ஸும் சரி வெளியே இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நம்ம UL உள்ளுக்கு இருக்கிற லிஸ்ட்டுக்கு ஸ்டைல் பண்ணுவோம். இப்போ லிஸ்ட் ஸ்டைல். ஸோ இந்த லிஸ்ட் ஸ்டைல் அப்படின்றது ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி தான். இதுக்கு தனித்தனியா சில ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை முதல்ல என்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது லிஸ்ட் ஸ்டைல் டைப். இதுல டிஸ் அப்படின்றது தான் வந்து இதோட டிஃபால்ட் வேல்யூ. பாருங்க, எதுவுமே மாறி இருக்காது. இந்த மாதிரி சர்க்கிள் இருக்கு. சர்க்கிள்னா இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர்னா இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நன் ஒண்ணுமே இருக்காது. ஓகே, நம்ம இதோட டிஃபால்ட் வேல்யூல முதல்ல இப்போதைக்கு வச்சிருப்போம் டிஸ்க் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து புல்லட் பாயிண்ட் மறுபடியும் இருக்கு. அடுத்ததா இருக்குது லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன். ஸோ இத டிஃபால்ட்டான வேல்யூ வந்து அவுட் சைட் சேவ் பண்றேன். பாருங்க, அது இடத்துல தான் இருக்கும். ஆனா நம்ம இன்சைட் அப்படின்னு போட்டோம்னா இந்த புல்லட் பாயிண்ட் எல்லாமே இந்த லிஸ்ட்டுக்கு பக்கத்துல போயிடும். சேவ் பண்றேன் பாரு, பக்கத்துல போயிடும். சோ இப்போ இது உள்ளுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். டிஃபால்ட்டா இது அவுட் சைட்ல இருக்கும், வெளியே இருக்கும். நீங்க வந்து இன்சைட் அப்படின்ற வேல்யூ போட்டாதான் உள்ளுக்கு வரும். நீங்க வந்து இந்த புல்லட் பாயிண்ட இமேஜா கூட மாத்தலாம். அதாவது லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ் அப்படின்னு போட்டு இதுல வந்து உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ் மாதிரி URL போட்டு அதுக்கு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து SS4 ஒரு இமேஜ் இதை போட்டு பாருங்க, இதுதான் அந்த ஒரிஜினல் இமேஜ். ஸோ இது 4 வந்துருச்சு பாருங்க. இந்த புல்லட் பாயிண்ட்க்கு பதிலா இமேஜ் இருக்கு. இப்போதைக்கு இதை நான் கமெண்ட் பண்ணி வச்சுறேன். ஓகே, இப்போ கீழே ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வருவோம். இப்போ OL உள்ளுக்கு இருக்கிற எல்லா லிஸ்டும் இதோட ரிலீஸ் ஸ்டைல் டைப் வந்து டிஃபால்ட்டா டெசிமல் இப்படிதான் இருக்கும். பாருங்க 1 2 3 4 இருக்கு. இதே மாதிரி டெசிமல் லீடிங் 0, எல்லா நம்பர்ஸ்க்கும் முன்னுக்கு 0 இருக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் லோவர் நோமன், அதுக்கப்புறம் அப்பர் ரோமன், இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி. இல்லைன்னா அப்பர் அல்ஃபா. ஸோ ஆல்பபெட் வந்து உங்களுக்கு அப்பர் கேஸ்ல இருக்கும். அந்த மாதிரி லோவர் அல்ஃபா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கும் நீங்க வந்து பொசிஷன் போடலாம். காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா இது பாருங்க பக்கத்துல போயிடும். இதுக்கு முன்னாடி வெளியே இருந்துச்சு, இப்போ உள்ளுக்கு போயிடுச்சு. நீங்க இன்சைட்னு ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா, இல்லைன்னா இந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து நீங்க நன் கூட போட்டுக்கலாம். இப்படி பாருங்க, எதுவுமே இல்லை பாருங்க. ஸோ இப்போதைக்கு இதோட டிஃபால்ட் ஸ்டைல் வந்து டெசிமல் அது வச்சிருப்போம். ஸோ இப்போ பார்த்தது வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல. ஸோ இதோட ஷார்ட் ஹேண்ட் தான் வந்து லிஸ்ட் ஸ்டைல். இதுல வந்து நீங்க வந்து உங்களோட லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து முதல்ல ஸ்கொயர் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் அவுட் சைட்னு போடுறேன். பாத்தீங்கன்னா ஸ்கொயர் அவுட் சைட்ல நிக்குது. அதே மாதிரி நீங்க ஆர்டர் லிஸ்ட்டையும் செய்யலாம். லிஸ்ட் ஸ்டைல் போயிட்டு டெசிமல் லீடிங் 0 அவுட் சைட். சேஃப். பாருங்க, ஸோ லிஸ்ட் ஸ்டைல் வந்து இப்படிதான் வேலை செய்யும். ஸோ இது வந்து நம்மளோட கோட்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கோட்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த புல்லட் பாயிண்ட் எல்லாத்தையும் எடுக்க போறேன். அதாவது லிஸ்ட் ஸ்டைல் நன் அப்படின்னு போட போறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் டார்கெட் பண்றதுக்கு எனக்கு வந்து கிளாஸ் நேம் வேணும். இதெல்லாம் வந்து லிஸ்ட் உள்ளுக்கு இருக்கு.
ஓகே, இந்த லிஸ்ட்டுக்கு நான் வந்து கிளாஸ் நேம் போட போறேன். இந்த UL இருக்குல்ல, லிஸ்டோட பேரண்ட், இதுக்கும் கிளாஸ் நேம் போட போறேன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ULக்கு வந்து நான் கிளாஸ் நேம் வந்து பிளான் டேஷ் ஃபீச்சர்ஸ் போட்டு இதை காப்பி பண்ணி நான் எல்லா ULக்கும் பேஸ்ட் பண்ண போறேன். இது செகண்ட் UL, அதுக்கப்புறம் இங்க ஒரு தேர்ட் UL பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன போட போறேன், இந்த லிஸ்ட்டுக்கும் நான் கிளாஸ் நேம் போட போறேன். நீங்க ஆக்சுவலா கம்யூனிட்டி யூஸ் பண்ணலாம். பிளான் ஃபீச்சர் உள்ளுக்கு இருக்குல்ல லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி யூஸ் பண்ணலாம். ஆனா நான் ஸ்பெசிஃபிக்கா கிளாஸ் நேம் போடுவேன். ஏன்னா வந்து எனக்கு அப்பதான் புரியும். அதுவும் இல்லாம மூவ் கிளீனா இருக்கும் என்னோட கோட். மற்றவங்க யாராவது பார்த்தாங்கன்னா இது இதோட தெரியும். அதனால எனக்கு கிளாஸ் நேம் யூஸ் பண்ண பிடிக்கும். இப்போ இங்க UL இருக்குது பிளான் ஃபீச்சர்ஸ் தானே. இப்போ நான் எல்லா லிஸ்ட்டுக்கும் பிளான் ஃபீச்சர் அப்படின்னு போட போறேன். சிங்குலர் கிளாஸ் பிளான் ஃபீச்சர் போட்டு இதை செலக்ட் பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணி எல்லா லிஸ்ட்டுக்கும் நான் பேஸ்ட் பண்ண போறேன். இங்க ஒரு 4 லிஸ்ட் இருக்கு, அப்புறம் இதுல ஒரு 4 லிஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் கடைசியா இருக்கிற கார்ட்ல ஒரு 4 லிஸ்ட் இருக்கு. ஓகே, சேஃப். இப்போ இந்த பிளான் ஃபீச்சர்ஸ் அண்ட் பிளான் ஃபீச்சர் இது ரெண்டுத்தையும் நான் வந்து CSSல ஸ்டைல் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் பிளான் ஃபீச்சர்ஸ் இது வந்து ஸ்டைல் பண்றேன். பிளான் டைட்டில் ஹைலைட் கீழே வைக்கிறேன். ஓகே, பிளான் ஃபீச்சர்ஸ் இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல லிஸ்ட் ஸ்டைல் நன் அப்படின்னு மாத்த போறேன். சேஃப். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க எல்லா புல்லட் பாயிண்டும் போயிடுச்சு. இப்போ அந்த மார்ஜின் ஸ்டீல் அதுல இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், அதோட டிஃபால்ட்டான மார்ஜினையும் நம்ம 0 பண்ண போறோம். டிஃபால்ட்டா இருக்கிற பேடிங்கையும் நம்ம 0 பண்ண போறோம். இப்போ 0 பேடிங் 0 மார்ஜின் ஆயிரும். பாருங்க முதல்ல சைட்ல இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் சென்டருக்கு வந்துச்சு பாருங்க எல்லாமே. ஓகே, இப்போ பார்க்க இன்னும் நைஸா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த லிஸ்ட்டுக்கு நடுவுல எல்லாம் வந்து நான் கேப் கொடுக்க போறேன். ஏன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதனால நம்ம இந்த லிஸ்ட்டுக்கு தனியா போட்ட பார்த்தீங்களா கிளாஸ் நேம், இதை வந்து காப்பி பண்ணி இதுக்கு நான் ஸ்டைல் பண்ண போறேன். பிளான் ஃபீச்சர்ஸ்க்கு கீழே. இப்போ இந்த லிஸ்ட் ஐட்டம்க்கு நான் என்ன ஸ்டைல் பண்ண போறேன் அப்படின்னா மார்ஜின் 8 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம். ஏன்னா மேலேக்கும் கீழே வந்து நம்மளுக்கு கேப் வேணும். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கேப் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி கேப் இருக்கு. அதனால அது 0 ஆக்கியிருப்பேன். சேவ் பண்ணினா இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா எனக்கு கேப் இருக்கு இப்ப எல்லாத்துக்கும். ஓகே, இப்ப பார்க்க இன்னும் அழகா இருக்கு. ஓகே, அடுத்த வீடியோல இந்த பிளஸ் இருக்குல்ல இது, அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட், இந்த சப்டைட்டில் இதெல்லாம் நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோ உங்களை பாக்குற வரைக்கும் பை பை.